சமீப நாட்களாக பேசப்படக்கூடிய ஒரு கருப்பொருள், முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு பகுதியில், ஒரு ஊரில் முஸ்லிம்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று காட்டிக்கொண்டு இஸ்லாமிய விழுமியங்களையும் பேடிக்கொண்டு இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சியிலே இன்றைக்கு பெண்கள் நடந்து செல்வதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த செல்போனுடைய பயன்பாடு, அதிலும் குறிப்பாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் என்கிற அடிப்படையிலே ரீல்ஸினுடைய மோகத்திலே இன்றைக்கு குழந்தை முதல் குடும்ப பெண்கள் வரைக்கும் இன்றைக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கிறார்கள். அங்கே தன்னுடைய திறமையை காட்டுகிறோம், வாய்ப்பை பயன்படுத்துகிறோம் என்கிற அடிப்படையிலே இந்த ரீல்ஸ் மோகத்தினால் இன்றைக்கு பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கள் ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இப்போது பேசப்படக்கூடிய ஒரு தகவல் நம் அனைவருக்கும் தெரியும். கடையநல்லூரினுடைய ஒரு தகவல், நாம் எல்லாரும் டெய்லி அதை பற்றியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசக்கூடிய நாம் இதிலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இன்றைக்கு இந்த ரீல்ஸ் மோகத்தின் காரணத்தினால் என்ன ஏற்பட்டது என்றால், பெண்கள் ஆரம்பத்திலே எப்படி வந்தார்கள் என்றால், நிக்காபு போட்டு முகத்தை மூடி ஹிஜாபோடு வந்தார்கள். இந்த ரீல்ஸ் மோகத்திலே அவர்களுக்கு சில ஃபாலோவர்ஸ் கிடைத்தவுடன் நிக்காபை எடுக்க ஆரம்பித்தார்கள், முகத்திரை எடுத்தார்கள். அடுத்து கையுறையை கலட்டினார்கள், அடுத்து ஹிஜாபையும் கலட்டினார்கள். ஆடையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு ஏற்படுகிறது. காரணம், ஃபாலோவர்ஸ் அதிகமாக அவர்களுக்கு லைக்கும் கமாண்டும் வர வர அவர்கள் அதன் மூலமாக சில சம்பாத்தியங்களும் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆடைகளிலே தளர்வு, முழுக்க இன்றைக்கு அந்த ரீல்ஸ் மோகத்தினால் தன்னுடைய உடம்பை காட்டக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் மார்க்கம் ஜீனத் வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, தங்களுடைய அலங்காரத்தை பெண்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த ஜீனத் 4 அறைகளுக்கு உள்ளே காட்டப்பட வேண்டிய ஜீனத், கணவருக்கு காட்டப்பட வேண்டிய ஜீனத், ஒரு சில குறிப்பிட்ட சாராருக்கு காட்டப்பட வேண்டிய அந்த ஜீனத் என்கிற அலங்காரம் உலகத்திற்கு காட்டப்படுகிறது. இதன் மூலமாக சில லாபங்களை அவர்கள் அடைகிறார்கள். இதன் விளைவாக என்ன ஏற்பட்டது என்றால், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு பெண்கள் சென்று விட்டார்கள். இங்கே நாங்கள் முதலாவது படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், இந்த ரீல்ஸ் மோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் ரீல்ஸ் போடுறாங்கல்ல, இவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறாங்க தெரியுமா? சூரா நூரிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு, ஈமானு கொண்டோருக்கிடையே மானக்கேடான விஷயத்தை எவர்கள் பரப்புகிறார்களோ. இந்த ரீல்ஸ் மோகம் எதை பரப்புவதற்கு காரணமாக இருக்கிறது? மானக்கேடான காரியத்தை பரப்புவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ரீல்ஸ் மோகம் மானக்கேடான காரியத்தை பரப்புவதற்கு காரணமாக இருக்கிறது. எங்கே பரப்புகிறார்கள்? அதை பார்க்கக்கூடியவர்கள் காபீர்கள் மட்டுமல்ல, மூமின்களும் பார்க்கிறார்கள். நம்ம செல்போன தொட்டம் சொன்னா அது வருது. முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? யதார்த்தமா பார்க்கிறோம். நாளடைவுல என்ன செய்யறோம்? அதற்கு லைக் கொடுக்கிறோம், கமாண்ட் கொடுக்கிறோம், ஃபாலோவர்ஸ் ஆயிடுறோம். இந்த அளவுக்கு நாங்க அதுல போய் விழுந்துடுறோம். அப்போ மூமின்களும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களுக்கு இடையிலே மானக்கேடான விஷயங்களை எவர்கள் பரப்புகிறார்களோ லகும், அவர்களுக்கு அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் நோவினைக்குரிய வேதனை இருக்கிறது. ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. அடுத்து இறைவன் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான், நன்கறிபவனாக இருக்கிறான், நீங்களும் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால், ரீல்ஸ் போடக்கூடியவர்கள் சமுதாயத்திற்கு வந்து எங்கள் திறமையை காட்டுகிறோம், எங்களுடைய வாய்ப்பை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்றெல்லாம் கூக்குரல் தரக்கூடிய பெண்கள் இதை கவனிக்க வேண்டும். மானக்கேடான விஷயத்தை மூமின்களுக்கிடையே நீங்கள் பரப்புகிறீர்கள். இதனால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹுவால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கு ஆளாகிறீர்கள். அடுத்து என்ன தெரியுமா? இதை கட்டுப்படுத்துவதற்கான அடுத்த வழிமுறை என்னவென்றால், ரீல்ஸ் போட்ட அந்த பெண்மணியை பேசக்கூடியவர்கள் எல்லாம் ரீல்ஸுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கிறார்கள், பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது எப்ப குறையும் அப்படின்னா, இதை பார்க்கறத குறைக்கணும். இதை பார்க்கறத என்ன செய்யணும்? முதல்ல நம்ம குறைக்கணும். அப்படிதானே? பார்க்கிறவங்க இருக்க போய் தான் அவங்க காட்டுறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்க போய் தான் அவங்க என்ன செய்யறாங்க? வெளியே வராங்க.
நீங்க ஃபாலோவர்ஸாக பார்வையாளராக இல்லைன்னு சொன்னா அவங்க போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ பார்வையாளராக இருக்கக்கூடிய நம்ம இந்த ரீல்ஸ் பாக்குறது, நாடகம் பாக்குறது, இந்த பேஸ்புக்ல அந்நிய பெண்களை பாக்குறது, ஆண்களை பாக்குறது, இதெல்லாம் நம்ம குறைக்கணும். குறைச்சா மட்டும்தான் இந்த தீமையை ஒழிச்சு கட்ட முடியுமே தவிர, நம்ம பார்வையாளரா இருந்துகிட்டு கமாண்ட் லைக்கும் கொடுத்துட்டு இதை ஒழிக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு நாள் பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ நம்முடைய பதிவுகளை அந்த பெண் செய்தது குற்றம் என்று பதிவுகளை போடுவதனால் மட்டும் அந்த குற்றத்திலிருந்து அவர்கள் முழுமையாக வெளியே வர முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்நிய பெண்ணை எப்படி நேரடியாக பார்ப்பது, அந்நிய ஆணை எப்படி நேரடியாக பார்ப்பது கூடாதோ, அதை போன்று பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் மற்ற சினிமா காட்சிகளிலும் பார்ப்பதும் கூடாது என்கிற இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி நடந்தால் நிச்சயமாக இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இதன் மூலமாக சில ஆதாயங்களை பெறக்கூடியவர்கள், இதனால் எங்களுக்கு எந்த ஃபாய்தாவும் இல்லை என்று வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், குழந்தை வளர்ப்பு என்கிற ஒரு தனி கலையை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. குழந்தை வளர்ப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும் இன்னைக்கு. ஏனென்றால் இன்னைக்கு செல்போன் ஒன்று போதும் பாவம் செய்வதற்கு. தனிமை 2 பேருக்கு தான் பயன் தரும். ஒன்று வணக்கசாலியா இருக்கணும், இல்லைன்னா கல்வியாளரா இருக்கணும், கல்வியை தேடக்கூடிய மாணவரா இருக்கணும், அல்லது வணக்கசாலியா இருக்கணும். இந்த 2 பேரை தவிர வேறு யார் தனிமையில் இருந்தாலும் இந்த செல்போன் கையில இருந்தா போதும் பாவம் செய்வதற்கு. இதை விட வேறு உபகாரம் வேற ஒன்று வேண்டாம். டெய்லி 1.5 GB கொடுக்குறான். அந்த 1.5 GB உட்கார்ந்து நம்ம ஒரு நிகழ்வுக்காக உள்ள போனோம் சொன்னா வெளியே வரும்போது தௌபா தேடிட்டு வரக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அளவுக்கு உள்ள எங்கெல்லாமோ போயிட்டு வெளியே வரோம். அப்ப நாங்க இன்னைக்கு முழுக்க பிள்ளைகளுடைய கரங்களிலே செல்போன் தவழுகிறது. முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களாகிய நீங்கள் செல்போன் உபயோகத்தை குறைங்க. பிள்ளைங்களுக்கு செல்போனை கொடுக்காதீங்க. நீங்க பாருங்க, பிள்ளைங்களுக்கு சோறு விட்டுனா செல்போன் தான், ட்ரெஸ் போனா செல்போன் தான். செல்போன் கொடுத்தா அது நம்மளே மறந்துடுது. தந்தையை மறந்துடுது, தகப்பனை மறந்துடுது, தாயை மறந்துடுது, குடும்பத்தை மறந்துடுது, சோற மறந்துடுது, எல்லாத்தையும் மறந்துடுது. செல்போன் தருவியா, போதும் அது போதும் என்கிற அளவுக்கு செல்போன்ல அடிக்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு செல்போனை எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்காதீங்க. செல்போனை அத்தியாவசியமா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா நீங்க பக்கத்துல இருங்க. அந்த செல்போனை கொடுக்கறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டுங்கள். நீ அதில் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியையும் அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கிறான். உன்னை அல்லாஹ் கண்காணிக்கிறான். கண்கள் செய்யும் களவு பார்வையும் உள்ளம் மறைப்பதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வாப்புக்கு தெரியாம இருக்கலாம், பக்கத்துலதான் வச்சு பார்க்க கொடுக்கிறோம். வாப்புக்கு தெரியாம இருக்கலாம், உம்மாக்கு தெரியாம இருக்கலாம். அல்லாஹ் கண்களுடைய சுழற்சி யார் அறியக்கூடியவனாக இருக்கிறான்? அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற அல்லாஹுவை குறித்த அச்சத்தை, அந்த தக்வாவை இறைவன் கண்காணிக்கிறான் என்கிற உணர்வை கொடுங்க. இதுதான் பெற்றோர்கள் இன்றைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இந்த உணர்வை கொடுத்து நீங்க எத்தனை உபகரணம் கொடுத்தாலும் சரி அந்த பிள்ளைகள் வழி தவற மாட்டார்கள். இந்த உணர்வை கொடுக்காமல் நீங்கள் எந்த உபகரணத்தை கொடுத்தாலும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இந்த கடைநூல் செய்தி ஒரு உதாரணமாக இருக்கு. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை சரியான முறையிலே வளர்த்து வார்த்தெடுத்து அல்லாஹ்வின் முன்னிலையிலே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, ஈமானில் பற்றுள்ளவர்களாக, பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்திலே உச்சமடைந்தவர்களாக நிறுத்தவில்லை என்றால் நாளை மறுமை நாளிலே அந்த பிள்ளைகள் நமக்கு சோதனையாகத்தான் வருவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய செல்வங்களும், திரட்டிய செல்வங்களும், பெற்றெடுத்த குழந்தை செல்வங்களும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதை கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். செல்போன் பயன்பாட்டை முடிந்த வரைக்கும் குறைங்க. அதுல நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்க, மார்க்கத்தை படிங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மார்க்கம் படிப்பதற்கு செல்போன் மிக அற்புதமான ஒரு இது என்னன்னு சொன்னா, கருவி என்னன்னு சொன்னா செல்போன். மார்க்கத்தை வீட்டில இருந்து படிக்கலாம். இல்லம் தேடி எத்தனையோ கல்விகள் வருகிறது. கல்வியை படிங்க. சீரியல் பாக்குறது, நாடகம் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, இதெல்லாம் நீங்க பாக்குறதுனால பக்கத்துல உட்கார்ந்து பிள்ளைங்களும் பாக்குறாங்க. அவங்களும் நாளடைவுல என்ன தோணுது அப்படின்னா, நம்மளும் ஒரு ரீல்ஸ் போட்டா என்ன, மக்களுக்கு மத்தியில இப்படி அரைகுறை ஆடையோடு வலம் வந்தா என்ன என்று வெக்கத்தை விட்டு
ஒழுக்கத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரம்போடு நாம் நம்முடைய உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து மார்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது போன்ற ஒழுக்கத்தினுடைய சீரழிவிலிருந்து நம் பிள்ளைகளை நம்மை பாதுகாக்க முடியும். மறுமையில் நமக்கு எதிராக அவர்கள் வாதாடாமல் இருப்பதற்கு, நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பதற்கு, அந்த குழந்தைகளுடைய விஷயத்திலே முழுமையாக கவனம் செலுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.